தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் பல அதிரடி திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. ஒரு நாள் திமுக கூட்டணியில் விசிக இல்லை, தவேக தலைமையில் கூட்டணி அமைந்தால் அதில் விசிக இடம்பெறும் என்று மேடையில் முழங்கும் திருமாவளவன் அடுத்த நாளே அண்ணன் ஸ்டாலினுடன் நட்பு தொடர்கிறது, தவேகவுடன் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இணையவில்லை என மாற்றி பேசி மொத்த அரசியலையும் குழப்பி அடித்து வருகிறார். மறுபுறம் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுக்கும் தொடர் குடைச்சல்களால் பாமகவுடன் முதலமைச்சர் விஜய் திடீர் நெருக்கம் காட்டி வருகிறார். எங்களுக்கு விசிகவின் தயவு தேவையில்லை, பாமக இருக்கிறது என தவேக எச்சரிக்கும் துணியில் காய்களை நகர்த்தி வருகிறது. கோட்டையை சுற்றி நடக்கக்கூடிய இந்த மெகா அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் முழு பின்னணி என்ன பார்க்கலாம். முன்னாள் விசிக நிர்வாகி ஒருவர் திமுகவில் இணைந்த ஆதங்கத்தில் தான் விருது வழங்கும் விழாவில் அப்படி பேசியதாக இப்போது விளக்கம் கொடுத்துள்ளார் திருமாவளவன். ஆட்சி அமைக்க 2 இடங்கள் பற்றாக்குறை இருந்த போது விஜய் தரப்பில் இருந்து கடிதம் வந்தது. அப்போது வெளியில் இருந்துதான் ஆதரவு என்று தெரிவித்தோம். அதன் பிறகு 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெற்றோம். தற்போது வரை தவேக கூட்டணியில் விசிக இணைய அதிகாரப்பூர்வமாக எந்த நிகழ்வும் நடக்கவில்லை. ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலும் தவேக கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. தவேகவுடன் செல்வது குறித்து அண்ணன் ஸ்டாலினிடமும் கருத்து கேட்டோம். அந்த நட்பும் உறவும் இன்னும் தொடர்கிறது என ஒரே நாளில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பேசி குழப்புகிறார் திருமா. அதோடு தவேக வெற்றியில் மகிழ்ச்சி இல்லை என்பது, அமைச்சரவையில் வேறு பெரிய துறைகளை கேட்பது, ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றுச் சொல்வது, திருச்சி கிழக்கில் சீட் கேட்பது என திருமாவளவன் தொடர்ந்து தவேகவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். விசிக ஒருபுறம் என்றால் இதற்கு சற்றும் குறைவில்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தனி கூட்டணி தொடங்கி தவேக அரசுக்கு கடுமையான குடைச்சல்களை கொடுக்க தொடங்கியுள்ளன. விவசாயிகள் போராட்டம், கரூர் விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு கண்டனம், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைவது, முன்னாள் அமைச்சர்களை தவேகவில் சேர்த்துக் கொள்வது என பல விவகாரங்களில் இடதுசாரிகள் தவேகவுக்கு குடைச்சல் கொடுத்து வருகின்றனர். சென்னையில் பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மக்கள் மீது சுமையை ஏற்றாமல் அரசு வருவாயை திரட்ட வேண்டும். அதிமுக எம்எல்ஏக்கள் விரும்பியே ராஜினாமா செய்திருந்தாலும் மக்கள் தீர்ப்பை மதிக்காத அவர்களை தவேகவில் சேர்த்திருக்க கூடாது. இது ஆரோக்கியமற்ற அரசியல் என பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரனை தவேகவில் இழுத்ததால் கோபமடைந்துள்ள சிபிஐ தலைவர்களும் பாலியல் வன்கொடுமை போன்ற விவகாரங்களை முன்வைத்து தவேக அரசை தீவிரமாக விமர்சனம் செய்து வருகின்றனர். கூட்டணி கட்சிகளின் இந்த தொடர் முட்டுக்கட்டைகளால் மாற்று வியூகமாக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாமகவுடன் முதலமைச்சர் விஜய் திடீர் நெருக்கம் காட்டி வருகிறார். முதலமைச்சரானதும் அன்புமணி ராமதாஸை அவருடைய வீட்டிற்கே சென்று சந்தித்தார் விஜய். தொடர்ந்து பாமக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்திலும் தவேக பங்கேற்றது. பாமகவின் 46 ஆண்டுகால கோரிக்கையான சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்ற அறிவிப்பு தவேக அரசின் ஆளுநர் உரையில் சேர்க்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்க அன்புமணி அவர்களின் மனைவி சௌமியா முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்தியுள்ளார். இதன் பின்னணியில் இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி என்கிறார்கள். 2016இல் அன்புமணிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் தற்போது தவேகவுக்கும் பணியாற்றுகிறார். அவர் மூலமாகவே விஜய் அன்புமணி நட்பு பலமாகியுள்ளது. விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குடைச்சல் கொடுத்தால் பாமகவின் ஆதரவு எப்போது வேண்டுமானாலும் கை கொடுக்கும் என விஜய் நம்புகிறார். திருமாவளவன் கூட்டணி குறித்து பேசும் போதெல்லாம் விஜய் பாமகவை முன்னிறுத்துவது விசிகவுக்கு தரும் மறைமுக எச்சரிக்கை என்றே அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. திமுகவா தவேகவா என திக்கு தெரியாமல் தவிக்கும் விசிக, தவேகவுக்கு குடைச்சல் கொடுக்கும் கம்யூனிஸ்டுகள், சமயோஜிதமாக பாமகவை அரவணைக்கும் முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டில் இந்த புதிய கூட்டணி கணக்குகள் எங்கே போய் முடிய போகிறது? விஜய் அன்புமணி கூட்டணி உறுதியாகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.